ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய 3 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா ஸ்நாக்ஸுமே பார்த்தீங்கன்னா மக்கானா வச்சு தான் செய்ய போகிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வரலாம். பிபி, சுகர், தைராய்டு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாரும் எடுத்துக்கலாம். கால்சியம் ஸ்ட்ரென்த் குறைவாக இருக்கவங்க கூட இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். எலும்புகளை நல்லா வலுப்படுத்தும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இந்த மக்கானா வச்சு ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க மக்கானா பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் கடைகளில் பேக்கெட்ஸில் இல்லைனா லூஸில் கிடைக்கும். இதை தமிழில் தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. இதை கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. லேஸாக வறுத்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். நான் எனக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் கப்பால் 4 கப் அளவுக்கு மக்கானா எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml. நீங்கள் வீட்டில் இருக்க சேம் அதே மெஷர்மெண்ட்டில் இருக்க எந்த கப்பு வேணாலும் அளவாக எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம எடுத்திருந்த மக்கானா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம மக்கானாவை கையில் எடுத்து நசுக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருந்தது இல்லையா? இப்போ நம்ம வறுக்கும்போது இது சூடாக கொஞ்ச நேரத்துலேயே நல்லா முறுமுறுப்பாக ஆகிடும். இது நல்லா மொறுன்னு வர வரையிலும் வறுத்துக்கோங்க. 4-5 நிமிஷத்துக்கு அப்புறமா கையில் எடுத்து நுணுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இது மாதிரி வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ஃப்ரை பண்ண மக்கானாவை 3 பவுலில் ஈக்குவலாக இருக்க மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. 3 விதமான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்கிறதால நான் இன்றைக்கி 3 பவுலில் பிரித்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்வீட் மக்கானா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரமல் மக்கானா பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 1/4 கப் போல் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெல்லத்தை முழுமையாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த வெல்லம் எல்லாம் முழுமையாக கரைஞ்சி கேரமலைஸ்ட் ஆகிற வரையிலும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் முழுமையாக கரைஞ்சி கேரமலைஸ்ட் ஆனதுக்கப்புறமா அடுத்து 1/2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மக்கானாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. மக்கானாவை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்வீட் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி இருக்கும். கையில் இது மாதிரி எடுத்து உடைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இது மாதிரி ஒன்றா உடைச்சிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் ஆனாலுமே நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கேரமல் மக்கானா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு கேரமல் பாப்கார்ன் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெப்பர் மக்கானா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா உருக்கிக்கோங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக இருக்க மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மக்கானாவை உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பெப்பர் மக்கானா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பெப்பர் மக்கானா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையுமே நீங்கள் நல்லா ஏர்டைட்டாக இருக்க கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் வரையிலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல மொறுன்னு இருக்கும். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட நீங்கள் டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். அடுத்து நம்ம டொமேட்டோ மக்கானா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் பேனை சூடுபடுத்திட்டு அதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மக்கானாவை உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்பைஸியாக சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது.
ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடணும் போல் தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ரெடி பண்ணணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி டொமேட்டோ மக்கானா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 ரெசிபியுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ஈவினிங் டைமில் ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.